பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள் போல கோயிலில் பணி செய்யும் பெண்களுக்கும் ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என திருக்கோயில் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் தேர்தல் பிரிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ஜே. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாநில திட்டக்குழு தயாரித்த 11 சிறப்பு திட்டங்களின் மதிப்பீடு ஆய்வறிக்கை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகரில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். முதல் தலைமுறை வாக்காளர்களான கல்லூரி மாணவர்கள் 100% வாக்களிக்க நடவடிக்கை என துறை வேந்தர்களுக்கு ஆளுநர் அறிவுரை வழங்கியுள்ளார். விதிகளில் திருத்தம் செய்தது தமிழக அரசு. 750 சதுர மீட்டர் பரப்பு 8 வீடுகள் வரை கட்டினால் பணிமுடிப்பு சான்றிதழ் தேவையில்லை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ரூபாய் 85,000 கோடி மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 2026ஆம் ஆண்டில் எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என மதுரை ஹைகோர்ட்டில் மத்திய உறுதியளித்துள்ளது. அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு 46% உள்ள அகவிலைப்படியை கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 4% உயர்த்தி 50% வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது தனியார் பேருந்து உரசியதில் படிக்கட்டில் பயணம் செய்த 4 கல்லூரி மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அரசு வழங்கும் காலை உணவு திட்டத்தால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக முதல்வரிடம் திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அறிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தையை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரமலான் நோன்பு திறப்பிற்காக நலத்திட்ட உதவிகள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ரூபாய் 238 கோடியே 52 லட்சம் மதிப்பீட்டில் மணலியில் கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணி தொடங்க உள்ளதாக குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்சாட் 3 TS விண்கலம் பூமியை படமெடுக்கும் செயல்பாடுகளை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் நாளை மறுநாள் குமரி வருகிறார் பிரதமர் மோடி. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். கேளம்பாக்கம் OMR சாலையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் போலி ஹால்மார்க் முத்திரை பதித்த நகைகள் விற்பனை செய்யப்படுவதாக இந்திய தர நிர்ணயத்தின் சென்னை கிளை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் விழுப்புரம் இடையே தாம்பரம் யார்டு பகுதியில் மின் பராமரிப்பு பணி நடக்கிறது. எனவே 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலும் 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலும் கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு நள்ளிரவு 11:59 மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. நடிகர் தனுஷ் தங்களது மகன் என உரிமை கோரிய தம்பதி வழக்கை தள்ளுபடி செய்து மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்களை ஓட்டுவதற்கான பழகுனர் உரிமத்தை இனி சேவை மூலம் விண்ணப்பிக்கலாம் என போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை SBI வங்கி தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளது. கேப்டன் நினைவிடத்தில் ரமலான் நோன்பு கஞ்சி வழங்கப்படும் என பிரேமலதா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு எவ்வகையிலும் இடமளிக்காது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரூபாய் 10 கோடி மதிப்பில் விளையாட்டு மைதானம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியம் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். என்னவென்று தெரிந்து கொள்ளாமலேயே குடியுரிமை திருத்த சட்டத்தை கட்சிகள் எதிர்க்கின்றன என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $102.63 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $94.24 விற்பனையானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமர் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.